சபைக்குள்ள இந்த வசனம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அவன் சொன்னார், முதல் வாய் திறந்து திருச்சபைனா என்ன, கிறிஸ்து அப்படின்னா என்ன. நான் சொல்றேன், நீங்க வேத வசனத்துக்கு உட்படாதவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்த கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தைங்க, சபை எப்படிப்பட்டது அப்படின்னா, பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? செய்தி எத்தனை பேர் கேட்குறீங்க? யோவான் ஸ்நானகனுடைய முக்கிய செய்தியை 2 செய்தி சொன்னாங்க. அதுல மிக முக்கியமான செய்தி இதுதான். என்ன சொன்னா? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், அப்புறம் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். அப்போ பள்ளம் நிரப்பப்பட்டு மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டா என்ன ஆகும்? எல்லாமே நம்ம ஊர் பாசையில் சொல்லப்போனா நிறவுறுது. சொல்லுங்க, என்னங்க? ஜேசிபி வந்திருக்குது. ஜேசிபி வந்தா என்ன செய்யும்? எதை நிறவும்? மேட்டையும் பள்ளத்தையும் ஒரே சமமா நிறவிட்டு போகும் பாருங்க. அதுக்குத்தான் இயேசுநாதரே வந்தார். இது வந்து நிறவுற இடம். இது என்ன நிறைவு? என்ன இடம்? எல்லாமே நிறவுற இடம். இதெல்லாம் மேடு இருக்குது, பள்ளமும் இருக்குது. ஐயா, நீங்கள் பள்ளத்தில் இருக்கிறீங்களா? உங்களை நிரப்புறாரு. நீங்கள் மேட்டில் இருக்கிறீங்களா? உங்களை நிறவுறாரு. ஸ்தோத்திரம். அப்போ 2 என்னவாகும்? சமமாக்கப்படும். அப்போ சமமாகிற இடம் தான் திருச்சபை. கவனிக்கிறீங்களா? சமமாகிற இடம் தான் திருச்சபை. திருச்சபையினுடைய அர்த்தமே தெரியாம, அஸ்திவாரம் தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்போம்.